முருகனை எப்படி வழிபட வேண்டும்? 1. வழிபாட்டு முறை. தினமும் முருகனை வழிபட பவித்திரமான எண்ணங்களுடன் முருகன் படங்களுக்கு மலர் மாலை, குங்குமம், சந்தனம் வைத்து ஆராதனை செய்து வழிபடலாம். ஓம் சரவணபவ மந்திரம் அல்லது கந்த சஷ்டி கவசம் போன்ற மந்திரங்களை ஓதலாம். 2. திருப்புகழ் பாடல். திருப்புகழ் பாடல்கள் முருகனின் மகிமையை புகழ்ந்த பாடல்களாகும். தினமும் முருகனின் திருப்புகழ் பாடல்களை பாடுவதன் மூலம் மனச்சாந்தியும் முருகனின் அருளும் கிடைக்கும். 3. கந்த சஷ்டி விரதம். இவ்விரதம் கந்த சஷ்டி விழா காலத்தில் தேய்பிறையின் ஆரம்பத்தில் 6வது நாள் வரை நடைபெறுகிறது. இந்நாட்களில் மாலையில் முருகன் கோவிலுக்குச் சென்று சிறப்பு பூஜைகள் செய்யலாம். சஷ்டி விரதம் தவிர கார்த்திகை, தைப்பூசம் நாட்கள் போன்ற விசேஷ நாட்களில் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. 4. வேல் வழிபாடு. முருகனின் வேல் சக்தியின் புனித சின்னமாகும். தினமும் வேல் வைத்து பூஜை செய்வது சிறந்தது. இதை செய்வதால் முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். வேல் வழிபாட்டின் போது முருகனின் ஸ்லோகங்கள் மற்றும் கந்த சஷ்டி கவசம் பாடுவது நல்லது. 5. செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு. செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபடுவது மிகவும் உகந்தது. செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானை வழிபட்டால் சிறப்பான பலன் கிடைக்கும். வீட்டில் பணியிடத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் தீய சக்திகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். 6. விரதங்கள் மற்றும் தானம். முருக வழிபாட்டில் விரதங்களை கடைபிடிப்பது, தானம் செய்வது மிகவும் முக்கியமானவை. குறிப்பா திருமலை போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்லும் போது முருகன் கோவில்களில் மாலையில் சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதானம் செய்வது மிகவும் பலன் தரும். இந்த மாதிரியான ஆன்மீக, ஜோதிடம் மற்றும் பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.